உங்க வாழ்க்கையில தோல்வி வந்துடுச்சா? அதுக்காக நீங்க நின்னுட்டீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போற தோல்வி வெற்றிய மாற்றக்கூடிய சீக்ரெட் தான். அதே நேரத்துல சுவையான தக்காளி, வெங்காயம் இல்லாத ஒரு வெஜிடபிள் சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. உங்க லைஃப்பும் மாறும். உங்க குக்கிங் ஸ்டைலும் மாறும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து இதோட கருத்தை வந்து நீங்க சொல்லுங்க. நாம இன்னைக்கு வந்து நைட்ல இருந்தா vlog பார்க்க போறோம். நைட் வந்து கிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல, கருப்பு கலர். அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு சூடு தண்ணி இருக்குல்ல, ஹாட் வாட்டர்ல வந்து நைட்டு சோக் பண்ணி போட்டுக்கோங்க. காலையில வந்து அதை எடுத்து மிக்சியில நல்லா அரைச்சி வடிகட்டி பிள்ளைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் குடிங்க. இது வந்து அனிமிக்கா இருக்க பிள்ளைங்களுக்கு, வெயிட் லாஸ்ல இருக்க பிள்ளைங்களுக்கு இது கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்னு வந்து பிள்ளைங்க நல்லபடியா மோஷன் போவாங்க. சில பிள்ளைங்க வந்து 2 டேஸ் 1 டைம் மோஷன் போவாங்கல்ல, அவங்களுக்கு இது வந்து நீங்க டெய்லி குடுத்தீங்கன்னா டெய்லி மோஷன் போங்க. நல்லா பசி எடுக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால மேக்ஸிமம் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்குள்ளாடி போகலாம். நம்ம வாழ்க்கையில வந்து தோல்வி இல்லாம வந்து எதுவுமே வெற்றி அடைய முடியாது. தோல்வி தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு எப்படி ஒரு வெற்றியை கொடுக்கும். தோல்வி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், சில வந்து ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படியே உடைஞ்சு போவோம். என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா வாழ்க்கையில சக்சஸ் ஆனவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா தோல்வியை தான் வந்து அவங்க ஒரு பாடமா எடுத்துப்பாங்க. அது வந்து அவங்க வந்து ஒரு புதிய ஆரம்பமா எடுப்பாங்க. இதுல ஒரு விஷயத்த முயற்சி பண்ணணும். ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம அதை வந்து முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாது. அதுல வந்துட்டு ஏதாவது நம்ம வந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிட்டு அடுத்து நம்ம வெற்றிக்கு வந்து நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ், ஏதாவது ஒரு நம்ம செய்யறோம். குக்கிங் கூட பண்ணாலும் முதல் தடவை வந்து அவ்வளோ டேஸ்டா சம்டைம் வராது, கரெக்டா வராது. ஆனா நம்ம திருப்பி நெக்ஸ்ட் பண்ணும்போது தான் அது வந்து நல்லா இருக்கும். ஓகே, அப்ப நமக்கு அது தெரியும். நம்ம என்ன போடணும், சால்ட் இவ்வளவு போடணுமா, இல்ல மிளகா பொடி போடணும், மல்லிப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த குக்கிங்ல வந்து நம்ம கத்துக்கணும்னாலும் அதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் 2 தடவை அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தான் அந்த குக்கிங் வந்து நல்லா இருக்கும். ஆனா வந்து அதுக்காக நம்ம வந்து சமைக்காம இருப்போமா? இல்ல, நம்ம அடுத்து சமைச்சு தான் சாப்பிடுவோம்ல. அதுக்கு நம்ம அதே போல தான் லைஃப்பும். நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு தோல்வி வந்து சொன்னா அப்படியே நம்ம இருக்காம, அது வந்து நம்ம எழுந்து நிக்கணும். அதுதான் வந்து நம்மளோட அது உண்மையான வலிமை. நம்ம நம்மள பக்கத்துல இருக்கோம். நம்ம என்ன சொல்லுவாங்க, "உன்னால முடியாது. உன்னால சமைக்கவே முடியாது. உன்னால குக் பண்ணவே முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல எனக்கு மேரேஜ் முடிஞ்ச நேரம் கூட என்னால அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது. ஹஸ்பண்ட் தான் எனக்கு சமையலே சொல்லிக் குடுத்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு வந்து நான் டேஸ்ட்டா சமைப்பேன். ஏன்னா அதுக்காக வந்து நம்ம முடியல அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன கத்துக்கலாம்? எப்படி கத்துக்கலாம்? இப்பதான் யூடியூப்ஸ் நெறைய இருக்கு. ஏதாவது கத்துக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது வந்து வந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி நம்மளே வந்து நம்மள வந்து ம் செய்து காமிக்கணும். நான் முடிச்சு காட்டுவேன். என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தோல்வி வந்து நம்மள வந்து தடுத்து நிறுத்த கூடாது. முடியாது. பட் நம்ம நிறுத்தக்கூடாது. சம்டைம் நம்ம வந்து அப்படியே இருந்துருவோம்ல. நம்மள வந்து நம்மளே அத வந்து வளர்த்திக்கணும். ஒவ்வொரு தோல்வியும் வந்து ஒவ்வொரு சக்சஸ் ஆகும். ஏன்னா இன்னைக்கு ஒரு தோல்வி வந்துன்னு சொன்னா, நெக்ஸ்ட் இன்னொரு தோல்வி வரும்போது அதுல இன்னொன்னு நம்ம கத்துக்கலாம். ஒவ்வொரு தோல்வியில வந்து நம்ம வந்து இன்னொன்னு கத்துக்க முடியும். முயற்சி செய்யாம இருந்தாச்சுன்னு சொன்னா, அது வந்து அது தோல்வி. நம்ம வந்து சரி, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம தோல்வி அடைஞ்சோம்னா, ஓகே, இதான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் அடுத்த லெவல் போவோம். இல்ல ஒரு தோல்வி வந்தா ஹார்ட் ஒர்க் பண்ணாம நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா, நம்மளால வந்து அது வந்து சக்சஸ் ஆக முடியாது. அது இல்லன்னு நம்ம ஒண்ணு சக்சஸ் ஆயிட்டோம்னா, ஓகே, நம்ம அவ்ளோ அன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ல. அதனால தான் இவ்ளோ நம்மளோட வாழ்க்கையில வந்து சக்சஸ் ஆயிருக்கு. நம்ம கஷ்டப்பட்டோம். நம்ம கஷ்டப்பட்டதுக்கு வந்து இவ்வளவு வந்து ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு இருக்கு. அதனால நம்ம வந்து கஷ்டப்படணும். கஷ்டப்படாம வந்து இருந்தோம்னு சொன்னா ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. அந்த கஷ்டம் நம்மள வந்து ஒரு நாள் வந்து வெற்றிய பாதையில நம்ம கொண்டு போணும். ஒரு சில நேரம் வந்து நம்ம வந்து ஸ்லோவா போலாம். ஆனா ஸ்டாப் ஆகக்கூடாது. நம்ம வந்து டெய்லி வந்து என்ன பண்ணணும்? அந்த காரியங்கள செய்யணும். ஓகே. ஒரு காரியம் செய்யும்போதும், அது தொடங்கும்போது இன்னைக்கு மட்டும் செய்துட்டு அத வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது வந்து ரெகுலரா பண்ணணும். அது வந்து தொடர்ந்து பண்ணணும். நம்ம அத விட்டுட்டோம்னு சொன்னா, அது வந்து நம்மளால வந்து அது திரும்பவும் அதுலேருந்து எழும்பி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கஷ்டமாயிடும். அதுல ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்றோம். அதுல வந்து தோல்வி வந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து என்னைக்குமே எக்காரணத்த கொண்டுமே நம்ம வந்து இடையில வந்து ஸ்டாப் ஆகவே கூடாது. ஸ்டாப் ஆயிட்டோம்னு சொன்னா, நம்மளால வந்து அதுக்குள்ளாடியே நம்ம இருந்துருவோம். நம்மளால அடுத்த செக்ஷனுக்கும், அடுத்த லெவலுக்கும் நமக்கு வந்து போகவே நம்மளால முடியாது. இப்ப சிக்கன் கிரேவி எப்படி வைக்கலாம்ன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்காக வந்து தக்காளி வேண்டாம், வெங்காயம் வேண்டாம். நம்மகிட்ட இருக்க காய்கறிகள் கேரட், பொட்டேட்டோ. நான் வந்து எக்ஸ்ட்ரா சுக்கினி எடுத்துருக்கேன். அது உங்கள்ட்ட இருந்துன்னா போடுங்க. இல்லைன்னா கேரட்டும், பொட்டேட்டோ மட்டுமே போதும். நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு சிக்கன் இருக்குல்ல, அத வந்து நான் 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய கோழி எடுத்து அத நேரா 2ஆ வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து சின்ன சின்ன கோடா கீறி போட்டுட்டு மசாலா போட்டுருக்கேன். என்ன மசாலான்னா, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர் பவுடர், சால்ட்டு, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இவ்வளோ போட்டு நல்ல ஒரு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர்ல நம்ம அத குக்கர்ல தான் வைக்க போறோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இல்ல உங்கள்ட்ட வேற என்ன யூஸ் பண்ணுவீங்களோ நீங்க அத ஊத்திக்கோங்க.
ஊற்றிட்டு இந்த சிக்கன் இருக்குல்ல அதை உள்ளாடி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்க வெஜிடபிள்ஸ் போட்டு சால்ட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு 3 விசில் வந்தோடனே எடுத்துக்கோங்க. விசில் வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மல்லித்தழை இருக்குல்ல அதையும் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். பிள்ளைங்க கூட கேட்பாங்க என்னடா வித்தியாசமான டேஸ்டா இருக்குன்னு. சம்டைம் உள்ளி விலை அதிகமாச்சு, தக்காளி விலை அதிகமாயிடுச்சு சொன்னா வேற எதுவுமே வேண்டாம், இருக்கிற காய்கறியை போடுங்க. பீன்ஸ் கூட இதுல போடலாம், நல்லாதான் இருக்கும். போட்டு குக் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவாங்க, சிக்கனும் சாப்பிடுவாங்க. ரெண்டுல உள்ள ஹெல்த்துமே பிள்ளைங்களுக்கு வந்து போய் கிடைக்கும். இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு சாப்பிடலாம், இடியாப்பத்துக்கு சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் சாப்பிட்டாலும் இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதே போல வந்து நம்ம நெக்ஸ்ட் காரியத்துக்கு போகலாம். நம்மள்ட்ட வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். பக்கத்துல யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஏன்னா நம்ம ஒண்ணு செய்யும் போது அதை குறை சொல்றதுக்காக 10 பேர் வரதான் செய்வாங்க. பட் நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம், நம்ம நல்லதா பண்றோமா, கரெக்டா பண்றோமான்னு அது நமக்கு தெரியும். நம்ம மனசுக்கும் நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு அதை நம்ம ஒரு மனசாட்சியான்னு நம்ம செய்துட்டு வந்தோம்னு சொன்னா கண்டிப்பா வந்து நம்மளாலே வந்து வாழ்க்கையில வந்து சக்சஸ் ஆக முடியும். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால போக முடியும். நீங்க அப்படியே முடங்கி கிடைக்காதீங்க. நீங்களே வந்து உங்களை ஒரு கேள்வி கேளுங்க. நம்ம தோல்வியில நின்னுட்டோமா, இல்ல அதை யூஸ் பண்ணி நம்மளால வந்து முன்னேற முடியுமா? வாழ்க்கை எப்பவும் வந்து ஈஸியா கண்டிப்பா இருக்கவே செய்யாது. ஆனா நம்ம வந்து நம்மள ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். அது வந்துதான் நம்மளோட சாய்ஸ். தோல்வி வந்தாலும் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில இருந்து அடுத்த சக்சஸ் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணுங்க. இதை வந்து ஒரு முடிவா நீங்க எடுத்துக்கணும். நம்ம முயற்சி பண்றது வந்து என்னைக்குமே விட்டுறக்கூடாது. நம்ம வெற்றி அடைய வர அதை வந்து செஞ்சுட்டே இருக்கணும். தோல்வி வந்து நம்ம வந்து அதை வெற்றியா மாத்தணும். அது வரைக்கும் நம்ம பண்ணணும். இப்போ குக்கிங்ல இருந்தாலும் எல்லா ஸ்பைசஸும் கரெக்டா போட்டா மட்டும்தான் அது டேஸ்ட் ஆகும். அதே போல நம்மள்ட்ட நம்பிக்கை இருக்கணும், முயற்சி இருக்கணும், பொறுமை இருக்கணும். முயற்சி பண்ணிட்டு என்னாலேயே வெற்றி வரும்னு சொன்னா வராது. கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் அதை வந்து மாற்ற முடியும். சூப்பரா நம்ம வாழ்க்கை மாறும். எப்போதும் நல்ல நிலைமை நம்மளை வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆனதா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.